நல்லா அடிச்சு காலையிலேருந்து இங்கேருந்து தூக்கி பார்க்க அங்கேருந்து வரையா என்ன இப்படி தான் கிடந்துச்சு அன்றைக்கும். அதுதான் தின்னுடுதே வேறு எப்படி கிடக்குன்னு. அது என்னைக்கு திங்குன்னே தெரில. அது எப்படி தின்னுடுது. இப்படி தான் அன்றைக்கி பாதி கிடஞ்சி. விரால் அன்றைக்கி பாதி தலை தான் கிடஞ்சி தின்னுட்டு. ஒன்றுமே உயிரோடு இல்லையா அப்பனா? இதா பரவாயில்ல. அன்றைக்கி விராலே தின்னுட்டு விராலே தின்னுட்டு தலை மட்டும் தான் கிடந்துச்சு அன்றைக்கி. ஒரு பெரிய சிலை பார்த்துக்க அன்றைக்கி அதே தின்னுட்டு ஒரு மீன். ஏன்னா நடக்குது. சரி கடற்கண்ணா கடக்க ஒன்றா கடக்க ஒன்று உனக்கு தான் கடைக்கு தேடணும் எனக்கு. அங்கே மாட்டும்போது கூட அன்றைக்கி கெண்டையாக மாட்டி கிடச்சிப்பாங்களே அந்த இடத்துல. நான் அந்த பஞ்சில் மேந்தே போட்டேன் அன்றைக்கி. அன்றைக்கி உங்கள் அண்ணா தான் இதில் போட்டாங்கன்னா நான் இதுக்கு அந்த பக்கம் போட்டேன். அதில் இந்த மாதிரி சிலை தான் ஃபுல்லாக ஃபுல்லாமே இதே தரம் தானே? ஆமாம் இதே தான். இது தரம் இல்லை, இது கன்னிக்கு தான் மாட்டுதுன்னு நினைக்கிறேன். இந்த சைஸு கன்னிக்கு நீ பெருசு போட்டால் பெருசு கிடைக்குறீங்க. அந்த தூத்துக்குடி போனால் பெரிய கண்ணி ஒன்று வாங்கிட்டுருக்கேன். கிழக்க குளத்துலையும் போடுற மாதிரி. இது பாரு இந்த சைஸுக்கு தான் இது மாட்டு. இந்த ஓட்டைக்கு சைஸுக்கு தான் இது மட்டும் தான். அப்போ இந்த ஓட்டைக்கு தான் இதான் இருக்குது. ஏன்னா தான் இருக்குமா உனக்கு தான் மீன் கிடந்தா? அது இல்லை. ஒன்று செத்துட்டுங்க தெரிஞ்சுக்கிறேன். அங்கே வடக்கு கிடக்குமா ஊரோட வடக்கா செத்தவொன்னே. அப்போ ஆமாம் இது கூட பரவாயில்ல. இது இப்போ தான் கொஞ்சம் செத்துக்கு காலையில் அப்படி இருக்குது. இதை மிளகா அது எந்தெந்த அது இப்படி விட்டு அப்படின்னா பெரிய மீன் செய்து வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது. அது பிடிச்சா வரமாட்டேன். இழுத்தா வரமாட்டேங்க. தூரம் எடுத்தா இதாக வரல. அன்றைக்கி இப்படி தான் கூழாக கிடச்சிருந்தோம்னா அதை வந்து நான் கொண்டு போவோம் இல்லாமல் வேலைக்கு நைட்டாக அப்படி கூழாகும். நாற்ற கால் வேலை வைக்கிறது கிளப்புறோம். வேலைக்கு எங்கே போட்டு போனால் அமுக்கி வச்சுட்டு போயிட்டேன். இது அதுக்கப்புறம் பரவாயில்ல. இது ஒன்று இப்போ தான் மாட்டிக்குது. இது சின்னது. அங்கே மாட்டம் பாரு ஒன்று பெருசு மாட்டி கிடச்சி ஒரு 2 கிலோ. ஃப்ரெஷ்ஷாக உயிரோட இருக்குது. உயிரோட இருக்குது. கட்டை மாதிரி கிடக்கணும். அப்படிதான் வைங்க. ஆனால் உயிர் இருந்தால் வாயை பொழப்பம் ஒரு மாதிரி. அதை துறப்போடு அதை போட்டு வச்சுட்டு அதான் செத்துட்டு தான் நினைக்கிறோம். ஆடு வெட்டி எப்படி பாரு நைட்டு போட்டு இதாகிட்டே இப்படி கூழாகிட்டு பற்றியா அதை என்னமோ திங்குது சில மீன்லாம். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ரொம்ப இல்லை, இன்னும் கொஞ்சம் விட்டாச்சுன்னா அந்த வெயிலுக்கு இதாகிடும். அது அப்போ நீ நானுக்கு சுருட்டி வச்சல அது நாசமாக போயிடும். ஆனால் அது இப்படி காலையில் எடுக்கும்போதே நிறைய மீன் செதஞ்சு கிடந்துச்சு அன்னைக்கு. ஃபோட்டோலே மாட்டிருப்போம் தெரியல. நீங்கள் இவ்வளோத்துக்கும் விரால்லாம் பார்க்க தலை மட்டும் கிடக்க அந்த சைடு மாட்டினே இல்லை. உடம்பு பூரா தின்னுட்டு போயிட்டு தெரியல என்ன மீன் தின்னுச்சுன்னு. மாட்டி கிடக்கிறதுனால தின்னுட்டு நினைக்கிறேன்.
விராலே தின்னுட்டு போயிட்டு அன்னைக்கு வெறும் தலை மட்டும் தான் விராலுக்கு இருக்குது. ஒரு ஆள்லாம் உனக்கு அந்த வேலையில் நல்லா போட்டானே மாட்டேன். அது முட்டிகிட்டே வந்து சிரிக்கணும்னா அது போட்டுட்டு ரிட்டர்ன் போகும்போதே ஒரு ஆள் கிடக்கும். அது இதில் வந்து விரால் முட்டினா திரும்பிடுதுன்னா இல்லை வந்து அதை வந்து சிக்கிக்கணும் வைக்க போய். விரால் வந்து அதுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் சுருண்டு தான் மாட்டோம்னா அது வந்து பொடி விலையா ஏதாவது ஒரு இதில் செத்து பிடிச்சிது. அது ஒன்று கெண்டை பெரிய கண்டி அப்படி தான் அதை வந்து சுருண்டுறது வந்து. இதில் வந்து முட்டிட்டு பாட்டில் நல்லா பெய்யுது. அது வந்து இது உள்ளே போனால் தான் மாட்டுது. அதனால் அந்த மாதிரி வலை தான் வாங்கினேன். ஏன்னா அது வந்து நல்லா சுருண்டுது. அது பாட்டில் கிட்ட போனாலும் ஏதாவது பிடிச்சா சுருண்டுது. கிலோ எவ்வளோ போடுறோம்? 700 800 இருக்குது ஒரு கடையில். 600 வரைக்கும் இருக்குது குறைஞ்சது. தூத்துக்குடிக்குள்ளனா 600 நல்லா கொஞ்சம் நல்லாவும் கிடைக்குது. இங்கே வெளியே வர திருச்செந்தூர் வர 800 வரைக்கும் ஆகுது. இந்த இடக்கு விரால் பரவாயில்ல ஒரு ஆள் கிடக்குது. இதே விரால் தான் அன்றைக்கி கிடஞ்சி தலை மட்டும் கிடஞ்சி. ஆனால் விரால் போட்ட 10 நிமிஷத்தில் செத்துருண்டு. ஹலோ ஆனால் தண்ணிக்குள்ள போட்டால் உயிரோட கிடக்கப்பா 2 நாளைக்கு போட்டால் உயிரோட எடுப்போம். வலையில் 10 நிமிஷத்தில் செத்துரும். உடனே எடுத்துரும். அவ்வளோ 2 நாள் போட்டு 3 நாள் தான் மேலே பழுத்தையும் கொண்டு போகிறானா. அது தண்ணியில் கிடக்கும். வலையில் செத்துரும். இதே விரால் தான் வெள்ளை கலர் அன்றைக்கி மாடிச்சு தலை மட்டும் கிடஞ்சி உடம்பு பூரா காணும். அது பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். அது கெட்டு போல அர்த்தம். இல்லை இது நல்லா தான் இருக்குது ஓரளவு. ஆனால் உடனே மாட்டிருக்கும் இன்றைக்கி நைட்டே. இது நல்லா தான் உயிரோடு தானே இருக்குது. பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் டைமான தான் கெட்டு போகிறது. டூட்டிலாம் நான் வரல 1 மணி நேரம் ஒன்று மாற்றி விட்டுருப்பான். இதை ரெடி பண்ணிட்டு வேறு சரி நீர் பிடிப்பி பார்த்து வண்டி எடுத்தாருப்பா. பொழுது தானே கூட்டு போனா அப்படி இல்லையா? காட்டவே இல்லை கண்டா. அங்கே விட்டுருக்கேன்னாத காலனியா சரி நடக்க ஜம்முன்னு நல்லா தான் இருக்கும். இப்போ நைட்டு தான் மாட்டேன் ரொம்ப இதாகலாம் முடியா. பிசு பிசுப்பு இருந்தாலே அது வந்து கெட்டு போகும். இதெல்லாம் வலையில் விட்டு எடுக்க முடியாது. வெளியே விட்டு தான் ஒரு வெளியே கூடியா பின்னாடி பிடி. உயிரோடு இருந்துச்சுன்னா நல்லா இருந்துருக்கும். அப்படி தூக்கி போடு. அப்படி போடு. நான்ட்டு இதுக்கு இப்படியே தள்ளியே எடுத்துறேன் சிலைப்பு மாதிரியே. அப்படி எடு வரும் அவ்வளோதான். நீ எல்லாம் கீழே விட்டுட்டு மறுபடியும் எடு வலையா. நீ எப்படி போட்டு எடுத்துட்டு போல அது எங்கன்னு பாரு எந்த பக்கம் வருதுன்னு. அப்படி எடுத்துக்கு அப்படிதான் அது எது எந்த பக்கம் போகுதுன்னு பாரு. சிக்கி தான் கிடந்துச்சியா 2 ஆகிட்டோம். அது இதெல்லாம் தோணப்பட எங்கே நடக்குது அது எப்படி போயிட்டு இது இந்த 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 இருக்கு பாரு. இந்த இதை எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். இதை அப்படி வெளியில் எடுத்துகிட்டு பைய அப்படி அதை 1 கிலோ எடுத்தோன்னா வெளியில் ஒன்று வந்துடும் நினைக்கிறேன். அதான் ஏதோ ஒன்று வசமாக 2 கிலோ லாக் ஆகிட்டு. இந்த கீழே கிடக்க வேண்டாம். இந்த இப்படி இந்த அப்படி தூக்கி அந்த அப்படி தூக்கி கண்ணோடு இருப்பேன். ஆனால் அப்படியே உள்ளே போய் கிடக்காது. ஏதாவது ஒரு பக்கம் அப்படி எடுத்து விடலண்ணா அப்படி எடுத்துடுவோம்ண்ணா. வசமாக சிக்கிட்டு நினைக்கிறேன். அப்படி இப்படி போய் நுழைஞ்சிருக்கும் நீங்கள். அந்த இதெல்லாம் இப்படி எடுத்து போய் அப்படி சிலைப்பு மாதிரியே இதான் வெளியே கிடக்குது. அப்படிதான் இல்லை ஒவ்வொரு கன்னியாகிட்ட வந்துடும். அந்த மொத்தமாக எடுத்தோன்னா டைட் ஆகிடுது. அது அப்படி ஒவ்வொன்றா இதாக சொல்லி மொத்தமாக எல்லாம் சேர்ந்தால் டைட் ஆகிடுது. அது மலைப்பாம்பு மாதிரி ஆகிட்டு
அப்படி விரிச்சிட்டு அப்படி எடுக்கல. சின்னது சின்னது அது வேற மேலே போக டைட் ஆகிடுது. அது என்னாச்சு இது? எவ்வளோ திட்டம் இருக்குன்றது அடுத்த தள்ளு கொஞ்சமாக ஒவ்வொன்றா கொஞ்சமாக தள்ளு வந்துடும். வழுக்கு அது நல்லா வழுக்கத்தானே செய்யுது. எல்லா கண்ணியும் ஒரே குளிர்னாலும் டைட் ஆகிட்டாது. ஒவ்வொன்றா இப்போ வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக. காலையில் அவ்வளோதான், அது தாண்டியாச்சுன்னு வந்துடும். அவ்வளோதான் ஓடு செம்மன் ஆயிடுச்சு. சரி அவ்வளோதானே மீன். அட்டிக்க போடண்ணா. அது தண்ணி வந்து வற்றணும். சரி எடுத்துட்டு அப்படின்னா சூட்டிடு. அவ்வளோதான். அது கொண்டு வந்து அங்கே போட்டு இந்த முள்ளை மட்டும் தூர போட்டு எடுத்துகிட்டு அவ்வளோதான். வேறு ஒரு முள் இல்லை. இன்னைக்கு சாயங்காலம் ஃப்ரீயாக இருந்தால் அதில் தூக்கி அந்த போட்டோம் நைட்டுக்கு. அங்கே கிடங்கு நல்லா கிடக்குது. அங்கே போனால் குளிச்சுட்டு தான் பண்ணணும். டங்கு நிறைய இருக்குமா தண்ணி?